Hello students, welcome to Mahesh IAS Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஃப்ரம் சர்வேயிங் சப்ஜெக்ட். ஸோ ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் வந்து ஒரு சின்ன டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா டோட்டலாக 16 இயர்ஸ் கொஷின் பேப்பர், அதாவது 16 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் 8 வாட்டி தான் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸே கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கேட்டிருக்காங்க, ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்களா, இல்லை தியரியாக கேட்டிருக்காங்களா, இல்லை ஃபார்முலாவாக கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஏரியாஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே சேம் ஃபார்முலாஸ் தான் வித் லிட்டில் கரெக்ஷன். ஸோ சின்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்க ஃபார்முலாவில், உங்களுக்கு வால்யூம்ஸுமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏரியாஸ் கான்செப்டை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மெத்தடாக பிரிக்கலாம் ஏரியாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஏரியாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பிளானிங் மீட்டர். சரிங்களா, பிளானிங் மீட்டர் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிப்பேன்னு கேட்டாங்கன்னா ஏரியாஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸோ நமக்கு கிராஃபிக்கல் மெத்தட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். அதிகமாக ப்ராப்ளம்ஸு ஃபார்முலாஸ் கேட்குறது எல்லாமே கிராஃபிக்கல் மெத்தடில் தான். ஸோ தட்டு என்னென்னா பிளாட்டட், உங்களுக்கு என்னென்னா பிளாட்டட் பிளான் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது திருப்பி, என்டையர் ஏரியா பேஸ் பண்ணி, அதே மாதிரி பவுண்ட்ரி ஏரியாவை பேஸ் பண்ணி. நம்ம பவுண்ட்ரி ஏரியாவை பேஸ் பண்ணி 4 ரூல் இருக்குது, ஆர் 4 ஃபார்முலா இருக்குது, ஆர் 4 மெத்தட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மிட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது வந்து ஆவரேஜ் ஆர்டினேட், மூணாவது சிம்சன்ஸு, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெபிசாய்டல். ஸோ இந்த 4 ஃபார்முலா 4 ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடைசியில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்சன்ஸும் அதே மாதிரி ட்ரெபிசாய்டல் மெத்தடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரியும் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ கெட்டிங் பேக் டு த வீடியோ. ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்டென்ட் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் ஹெட்டிங் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ். ஸோ ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட். இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் பிளானிமீட்டர். நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபீல்டு நோட்ஸை பேஸ் பண்ணி இருக்குது, அதே மாதிரி பிளானை பேஸ் பண்ணி பிளாட்டட் பிளானை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன பிளாட்டட் பிளான் தான், அதாவது ஃபிகர் மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஃபிகர் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஃபிகரில் பவுண்ட்ரி ஏரியா கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு 4 ரூல் இருக்குது. ஸோ ஒன்று மிட் ஆர்டினேட் ரூலு, இன்னொன்று ஆவரேஜ் ஆர்டினேட் ரூலு, இன்னொன்று ட்ரெபிசாய்டல் ரூலு, சிம்சன்ஸ் ரூல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாஸை கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு மிட் ஆர்டினேட் ரூல். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ மிட் ஆர்டினேட். ஸோ மிட் ஆர்டினேட் ரூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. O1, O2, O3, ON. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்வெல்லில் அதோட ஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் இன்டர்வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா O1 கொடுத்துருக்காங்களா, O2 கொடுத்துருக்காங்களா, O3, O4, O5, O6. ஸோ இது O1 அப்படின்றது இதோட ஹைட்டு. சரிங்களா, அதே மாதிரி O2. ஸோ இந்த ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த O1க்கும் O2க்கும் இன்பிட்வீன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி O2க்கும் O3க்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவல் இன்டர்வெல். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்வெல். ஸோ D தான் எல்லாமே. நெக்ஸ்ட் ஸோ இந்த O1, O2 இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்னா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது O1 + O2. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் மிட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். H1 கிடைக்கும். அதே மாதிரி H2 கால்குலேட் பண்ணுங்கள். O2 + O3/2. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிப்பீங்க. சரிங்களா, ஸோ அப் டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு H5 வரைக்கும் கண்டுபிடிப்பீங்க. H5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு O5 + O6/2ன்னு போடுவீங்க. கிளியர். ஸோ உங்களுக்கு மிட் ஆர்டினேட்ஸ் எல்லாமே கிடச்சிச்சுங்களா? ஸோ இந்த மிட் ஆர்டினேட்ஸை எல்லாத்தையும் சம் பண்ணுங்கள். H1 + H2 அப் டு Hn வரைக்கும் சம் பண்ணிவிட்டு இன்ட்டு என்ன பண்ணுறீங்க, காமன் இன்டர்வல் இருக்குல்ல அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்து கிடச்சிரும், ஏரியா ஆஃப் த பிளாட். கிளியர். மிட் ஆர்டினேட்ன்றது ரெண்டு ஆர்டினேட்டுக்கு ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வாங்க. மிட் ஆர்டினேட்னாவே பாருங்கள், ரெண்டு ஆர்டினேட்டுக்கு இன்பிட்வீன் ஒரு ஆர்டினேட்டை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கலாம். கிளியர். நெக்ஸ்ட் வாங்க. ஏன்னா பேர்லேயே மிட் ஆர்டினேட்டுன்னு இருக்குல்ல, ஸோ ரெண்டு ஆர்டினேட்டுக்கு இன்பிட்வீன் ஒரு ஆர்டினேட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அது H1. அது மாதிரி எல்லா ஹெச்சுமே கால்குலேட் பண்ணுங்கள். H1, H2, H3 அப்படின்றது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு D-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். H1 + H2 அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சம் பண்ணி இன்ட்டு D-யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னாவே ஏரியா வந்துடும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆர்டினேட் ரூல். ஆவரேஜ் ஆர்டினேட் ரூலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டினேட்ஸ் O1, O2, O3. இங்கே வந்து மிட் ஆர்டினேட் கண்டுபிடிக்காமல் எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு ஒரே வாட்டி டிவைட் பை என்னன்னு போட்டுறீங்க. ஸோ நமக்கு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் ஆர்டினேட் கிடச்சிரும். சரிங்களா,
ஸோ ஆவரேஜ் ஆர்டினேட்ன்றது கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொண்டு வந்துடுறீங்க, ஒரே ஹைட் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, இதுதான் ஆவரேஜ் வேல்யூ. இந்த ஆவரேஜ் வேல்யூ தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க, O1 + O2 + O3 அப்படின்ற மாதிரி டிவைட் பை என்னு போட்டுக்கிறீங்க. கிளியருங்களா? ஸோ எனக்கு இது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆவரேஜ் ஆர்டினேட் இன்டூ லென்த்துன்னு போட்டுருவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ரெக்டாங்கிளோட லென்த் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, பிரெத் இன்டூ லென்த்துன்னு போடுவீங்களா, அந்த மாதிரி. கிளியர். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல் ரூல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வாட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாமில் இந்த ஃபார்முலாவே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்டினேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் அதர் ஆர்டினேட்ஸ் இன்டூ என்ன மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா காமன் டிஸ்டன்ஸ் இன்டூ ஆஃப். சரிங்களா, 1/2 இருக்குல்ல, அதுதான் ஆஃப்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் லாஸ்ட் ஆர்டினேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ப்ரீவியஸ் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டயக்ராமில் பாருங்கள், இதில் ஆர்டினேட்ஸ் எல்லாமே இருக்கா. இதில் O1ன்றது ஃபஸ்ட் ஆர்டினேட்டு, O5ன்றது லாஸ்ட் ஆர்டினேட். அப்போனா O2 O3 O4 எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா ரிமைனிங் ஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போனா இந்த இடத்துல O1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், O5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சம் ஆஃப் அதர் ஆர்டினேட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நமக்கு ஆல்ரெடி 2 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். 2 இன்ட்டு O2 + O3 + O4, அவ்வளோதான். இது என்ன சார் காமன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டின்ற வேல்யூ கொடுத்துருவாங்க. சரிங்களா, காமன் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NDன்னு எடுத்துப்போம் நார்மலி. ஸோ இது ஒரு காமன் இன்டர்வல் டி, 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 அந்த மாதிரி டி வேல்யூ கொடுத்துருவாங்க. சரிங்களா, அந்த டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க காமன் டிஸ்டன்ஸ் பிளேஸில். ஃபார்முலா தெளிவாக புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஃபார்முலா மறக்க மாட்டிங்களே, எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர். ஈவன் இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ட்ரெபிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் ரூல்லாம். ஸோ ட்ரெபிசாய்டல் ரூல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சிம்சன்ஸ் வாங்க. ஸோ ட்ரெபிசாய்டலில் என்ன படிச்சிங்க, டோட்டல் ஏரியா அதே தான் இங்கே எழுதிருங்க, காமன் டிஸ்டன்ஸ் அதே தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல டினாமினேட்டர் 2க்கு பதிலாக இந்த இடத்துல 3 வருது. கிளியர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்டு லாஸ்ட் ஆர்டினேட்டு ஆட் பண்ணுறீங்க, அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் அதர் ஆர்டினேட்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. கரெக்டுங்களா? பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அதர் ஆர்டினேட்ஸே என்னவா பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஆர்டினேட்ஸு ஆட் ஆர்டினேட்ஸாக பிரிக்கிறாங்க. ஈவன் ஆர்டினேட்ஸு ஆட் ஆர்டினேட்ஸ். ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ், 2 டைம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஆட் ஆர்டினேட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் ஆர் கண்டிஷன்னு சொல்லலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்சன்ஸ் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும்னா ஆடாக இருக்கணும் நீங்கள். அப்போனா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஆர் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா ஈவன். இந்த கண்டிஷன் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். கிளியருங்களா? அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு அப்ஜெக்டிவ் 1 மார்க் மாதிரி டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இங்கே டேபிள் காலமில் பாயிண்ட் நம்பர் 2 கொடுத்துருக்கேன் பாருங்கள், சிம்சன்ஸ் ரூலில். டு அப்ளை திஸ் ரூல் த நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஆடாக இருக்கணும். எக்ஸாம்பிள் O1, ப்ரீவியஸ் கேஸ் இருக்குல்ல, O2 O3 O4 O5, இதில் ஆர்டினேட்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. 5ன்றது என்னது, ஆட் நம்பர். அப்போனா இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டினேட்ஸ் வந்து 5ஆக இருக்கும். அது என்ன சார் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1க்கும் 2க்கும் இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, அது 1 ஒரு டிவிஷன் எடுத்துக்கோங்க. 2க்கு 3க்கு ஒரு கேப் இருக்குல்ல, அது செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன். ஸோ அப்போனா ஆர்டினேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் ஆடாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எத்தனை இருக்கும், அதை விட 1 கம்மியாக இருக்கும், அதாவது ஈவன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எத்தனை இருக்குது, 4 இருக்குது, 4 டிவிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட விரலே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ நான் உங்களோட கை வரைகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க விரல். ஸோ இது ஒரு ஆர்டினேட், இது 2வது ஆர்டினேட், இது 3வது ஆர்டினேட், இது 4வது ஆர்டினேட். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கேப் இருக்குல்ல, இதுதான் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் சொல்கிறோம். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கும், ஒரு நம்பர் வந்து கம்மியாக இருக்கும் ஆர்டினேட்டை விட. கரெக்டுங்களா? இந்த இடத்துல 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது சிம்சன்ஸ் ரூல். ஏன்னா ஆர்டினேட் வந்து ஈவனாக இருக்குது, ஆர்டினேட் வந்து ஆடாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிளியருங்களா? ஃபார்முலா பைஹேட் பண்ணுவீங்களா? ஸோ இதில் திருப்பி வால்யூம்ஸ் நான் சின்ன கரெக்ஷன் சொல்லியிருந்தேன் பாருங்கள், வால்யூம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது இதே ஃபார்முலாலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆர்டினேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஏரியான்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ஏரியா, செகண்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஆர்டினேட்டுக்கு பதிலாக ஏரியான்றதை எடுத்துக்கோங்க.
கிளியர். இந்த காமன் டிஸ்டன்ஸ் அதே தான். இங்கே ஹைட்டுன்ற மாதிரி எடுத்துப்பீங்க சரிங்களா, காமன் ஹைட் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பீங்க. ஸோ ஹைட் இன்ட்டு ஏரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், வால்யூம்னு வந்துடும். வால்யூம். கிளியர். சேம் ஃபார்முலா தான் ஆர்டினேட்டுக்கு பதிலாக ஏரியான்னு எடுத்துக்க போகிறீங்க. அப்போனா தான் உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். கிளியர். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணுவோம்ல, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாமில் பிளானிமீட்டர், இல்லை ரிவர்ஸில் கேட்கலாம், பிளானிமீட்டர் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏரியா. கிளியர். நெக்ஸ்ட் வாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ரெபிசாய்டல் ரூலு சிம்ப்சன்ஸ் ரூலை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான். கிளியருங்களா. ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பவுண்டரி பிட்வீன் த ஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அது எப்படி சார் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஃபிகரே வரைஞ்சிடறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க ஆர்டினேட்டு. ஸோ இப்போ இது O1 இது O2ன்னு இருக்குங்களே. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பவுண்டரி இருக்குல்ல, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் சரிங்களா, அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம் இதில் ட்ரெபிசாய்டல் ரூலில். பட் வேற சிம்ப்சன்ஸ் ரூலில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, இது வந்து ஆர்க் ஆஃப் பேரபோலா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். பேரபோலா பவுண்டரி பிட்வீன் ஆர்டினேட்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் ஆர்க் ஆஃப் பேரபோலா. நெக்ஸ்ட் எதில் ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ப்சன்ஸ் ரூலில் தான் அக்யூரேட்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி 2 வாட்டி இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது, அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஆன்சர் இஸ் சிம்ப்சன்ஸ் ரூல். ட்ரெபிசாய்டல் ரூலில் அப்படி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் வரும். ஏன் அப்ராக்சிமேட்டாக வரும்னா பவுண்டரி பிட்வீன் த ஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்னு எடுத்துருக்கோம். பட் ஃபீல்டில் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கர்வ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதனாலேயே உங்களுக்கு ட்ரெபிசாய்டல் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஏரியா வந்து தப்பாக தான் வரும். பட் ஓரளவுக்கு என்னென்னா மேட்ச் ஆகும் உங்களுக்கு. எக்ஸாக்ட் வேல்யூ கூட ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் வந்து எத்தனை வேணால் இருக்கலாம். 1 2 3 O1 O2 அந்த மாதிரி எத்தனை வேணால் இருக்கலாம் சரிங்களா. ஈவனாக இருக்கணும், ஆடாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் இல்லை இதில். எத்தனை வேணால் இருக்கலாம். கிளியர். அதுவே சிம்ப்சன்ஸ் ரூல் அப்படி கிடையாது. நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கணும், ஆடாக இருக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸு அதை விட 1 கம்மி, அதாவது ஈவனாக இருக்கணும். கிளியர். ஸோ இவ்வளோதாம்மா. ஸோ இன்னொரு வீடியோவில் இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.